விடுன்னு சொன்னல, என்ன இதெல்லாம் அர்ஜுன்? நிஹாரிகா, நீ கண்டிப்பா போணுமா? பாட்டி இங்க கூப்பிட்டுக்கலாம்ல? ஏன் பாட்டி என் அத்தை வீட்டுல வந்து இருப்பாங்களா? எனக்கு பாரமா இருப்பாங்களா? கண்டிப்பா வர ஆனா மாட்டாங்க. இதுக்கு தண்டனை எனக்கு எதுக்குமா கொடுக்கற? அவ என்கிட்ட இருந்து என் பொண்டாட்டிய 3 நாளைக்கு பிரிச்சு வைக்கிறா. 3 நாள்னா சாதாரணமா? பரவாயில்ல, அதுவும் நல்லதுதான். மிஸ் பண்ணுங்க, அப்பப்ப மிஸ் பண்றதும் நல்லதுக்கு தான். ஆமா, நீங்க எப்படிப்பட்ட புருஷன்? சில புருஷங்கள்லாம் இருக்காங்களே, அவங்க பொண்டாட்டிங்க எப்ப ஊருக்கு போவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா உங்களை பாருங்க, ஆப்போசிட்டா இருக்கீங்க. என் லைஃப்ல என் சந்தோஷம் ஆனந்தம் எல்லாம் நீதான். சரி போதும், என்ன விடுங்க, நான் கிளம்பணும். சரியா? ஏய், வணக்கம் பாட்டி. யாரு? அட பாட்டி, அவருதான் அர்ஜுன். அவரு என் புருஷன். நான் தான் நிகாரிகா. நிஹாரிகா, எப்படிமா இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் கூட நல்லா இருக்கேன். திடீர்னு வந்திருக்கேன், ஏன்? என்ன சொல்றீங்க? திடீர்னா நீங்க தானே வர சொன்னீங்க. உங்க ஞாபக மறதி இருக்கு பாருங்க, அப்பப்ப இப்படி பயமுறுத்துறீங்க, என்ன கூட மறந்துடுவீங்களோன்னு. அர்ஜுன்மா, உள்ளவாமா. இல்ல பாட்டி, நான் போயிட்டு திரும்ப கண்டிப்பா வரேன் இவளை கூட்டிட்டு போறதுக்காக. ஞாபகம் இருக்கட்டும், இவ என் பொண்டாட்டி. இல்லைன்னா இவ என் கூட வர்றதுக்கே மறந்து போயிட போறா. சரி, நான் கிளம்புறேன். பாய். பாய். இந்தாம்மா, தண்ணி குடி. நான் பிரியாவை பாத்துட்டு வரேன். கொஞ்ச நேரம் நீ ரெஸ்ட் எடுமா. அவ ஏதோ முக்கியமா பேசணும்னு சொன்னா, போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே, பாய். என்ன எதுக்கு கூப்பிட்ட? வாணிகாரிக்கா, நம்ம ஓடி போயிடலாம். அந்த டைம்ல முடிஞ்சிருச்சு. 1 மாசமா சொல்லிட்டு இருக்க, நீ தான் ரெடியா இல்ல. உன்னை எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா? ஆனா நீ அந்த அளவுக்கு என்ன லவ் பண்ணவே இல்ல. இல்ல நிகாரிக்கா, இல்ல, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். உனக்கு தைரியமே இல்ல. உன் ஃபேமிலி கிட்ட நம்மள பத்தி பேச கூட உனக்கு தைரியமே இல்ல. ஏன், எனக்கு அம்மா அப்பா இல்லனா? சரி, இது எல்லாத்தையும் விட்டு தள்ளு. இனிமே நீ எனக்கு கால் மெசேஜ் எதுவும் பண்ணாத. எனக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்ட் அர்ஜுன் கூட நான் ஹாப்பியா இருக்கேன். இந்த விஷயம் சொல்றதுக்காக தான் கடைசியா உன்னை மீட் பண்ண வந்தேன். நீ போய் தானே சொல்ற, நீ போய் தானே சொல்ற. நீனா எனக்கு ரொம்ப உயிர். நீ இல்லாம என்னால வாழவே முடியாது நிகாரிக்கா. ப்ளீஸ் நிகாரிக்கா. எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, அத நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மறுபடியும் நீ என்னை சந்திக்க முயற்சி பண்ணாத. இந்த போட்டோ, இவ்வளவுதான் நீ கிட்னாப் பண்ணணும். இந்த உன்னோட பணம். என்ன பிரச்சனை? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். உனக்கு பணம் தானே தேவை, வாங்கிக்க போ. பாட்டிமா, அம்மா கூட இத போட்டிருந்தாங்கல்ல? ஆமாம்மா, ஆமா. என்கிட்ட கொடுங்க, நான் போட்டு தரேன். பேசாம நீங்க ஒரு கண்ணாடி போட்டுக்கலாம்ல? அது வேண்டாமா, அது போட்டாலே எனக்கு தலை வலிக்குது. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உன் மாமியார் வீட்டுல நீ சந்தோஷமா தானே இருக்க? என்ன ஆச்சு? என்கிட்ட நீ ஏதோ விஷயத்த மறைக்கிற. மாப்பிள்ள நல்ல மாதிரி தானே? பாட்டிமா, அவர் என்ன நிஜமாவே நல்லா பாத்துக்கிறாரு. ஆனா அத்தை தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. காலையில 5 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை சொல்லிட்டே இருப்பாங்க. தனி கொடுத்துன போறது பத்தி அர்ஜுன் கிட்ட நான் பேசலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வேண்டாமா, அவங்களுக்கு தெரியாம இந்த மாதிரி தப்பு எப்பவும் பண்ணாத. குழந்தைய அம்மா கிட்ட இருந்து தள்ளி வச்சு
மாப்பிள்ளைக்கு உன் மேல இருக்கிற பாசம் அன்பு இதெல்லாம் நீயே தூரமாக்கிக்காத. ம், பாட்டிமா நீங்க சொல்றது சரிதான். ஆனா அத்தை ஒன்றும் அவ்வளோ கெட்டவங்க இல்ல, கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் அவ்வளோதான். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உன்கிட்ட நிறைய தைரியம் நம்பிக்கை எல்லாம் இருக்கு. ஆ? நீ இரு, நான் போய் பார்க்கறேன். பாட்டி அது லதா ஆண்டி அந்த கோயில் ப்ரோக்ராம் பத்தி ஞாபகப்படுத்திட்டு வர சொன்னாங்க. அச்சோ, அட ஆமால. அம்மா நிஹாரிகா, நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். லதாவோட பையன் ஃபங்க்ஷனுக்கு நான் போகணும். சரி, நீ எங்கேயாவது வெளியே போறியா? இல்ல, நான் எங்கேயும் போல. என்னை கூட்டிட்டு போக நைட் அர்ஜுன் வருவாரு. சரி, நீ கிளம்புப்பா, நான் வரேன். சரி. ம். அக்கா அக்கா, வெளியில யாரோ உங்களை மெயின் ரோட்ல கூப்பிடுறாங்க. யார் அது? எனக்கு தெரியாது. அட, சொல்லிட்டு போ. அர்ஜுன் இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டாரா? சார், என் மனைவி பத்தி எனக்கு நல்லா தெரியும் சார். ஆமா, எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டேன், காணும் சார். ப்ளீஸ் சார், நீங்க தான் எப்படியா கண்டுபிடிச்சு கொடுக்கணும். உனக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது? 6 மாசம் ஆகுது சார். 6 மாசத்துலேயே பொண்டாட்டி பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியா? அடா, அவள் மேஜர் தானே, எங்காவது போயிருப்பா. அவ எங்க கிட்ட சொல்லாம எங்க போறா? அவளோட பர்ஸ், அவளோட மொபைல் எல்லாத்தையும் வீட்டுல வச்சுட்டு போயிட்டா. முதல்ல நான் சொல்றதை எழுதுங்க, அதுக்கப்புறம் அவளை போய் தேடுங்க. அப்படி இல்லைம்மா, நான் எழுத மாட்டேன்னு சொல்லலையே. ஆனால் ரிப்போர்ட் எழுதுறதுக்கு முன்னாடி 24 மணி நேரம் வெயிட் பண்ணணும். நான் எதுவும் செய்ய என்ன முடியாது. சார் நீங்க இப்படி பேசுறீங்க? 24 மணி நேரம், இதுக்குள்ள அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? சுக்லா, இந்த அம்மாவுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடு. அந்த பொண்ணோட ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்கா? சரிங்கம்மா, நான் இப்போ ரிப்போர்ட் எழுதிக்கிறேன். எங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க. எல்லாரும் ஒரே மாதிரி கத்துனா நாங்க எப்படி உதவி பண்ண முடியும்? முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. இங்க என் குழந்தைங்களுக்காக, என் பெத்தவங்களுக்காக மணிக்கணக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். முன்னாடி வந்தவங்களை உள்ள விடல, பின்னாடி வந்தவங்களை விட்டுட்டு இருக்காங்க. இது என்ன சார் நியாயம்? இங்க பாருங்க, நீங்க சொல்றது ஒன்றும் புரியல. நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, எதுக்கு இவ்வளவு பேர் கூடி இருக்கீங்க? ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக நாங்க எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். ரெஜிஸ்டர் பண்ணி 2 வருஷம் ஆகுது. ஆனா இன்னும் எங்க பேர் வரல. ஆனா காசு இருக்கிறவங்களுக்கு மட்டும் 2 மாசம் முன்னாடியே வந்துருச்சு. இங்க பாருங்க, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. உங்க நம்பர், அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போங்க. என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனைன்னு நான் விசாரிக்கிறேன். எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்றேன். சார், இட்ஸ் நாட் பாசிபிள். ஆர்கன் டொனேஷனுங்கிறது ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் தான். அதை பெரிய பெரிய அத்தாரிட்டிஸ் மானிட்டர் பண்ணுவாங்க. லைக் நோட்டோ வெப்சைட்ல முதல்ல டோனர் ரிசீவரோட ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். அப்புறம் ஆர்டர்ல எல்லாரோட நம்பரும் வரும். ஆனா சில ரிசீவரோட நம்பர்ஸ் முன்னாடியே வரும். அதுக்கு காரணம் அவங்களோட டோனர் முன்னாடியே மேனேஜ் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்களோட நம்பர் முன்னாடி வரும். ஆனாலும் டோனரும் ரிசீவரோட பேக்ரவுண்டை செக் பண்ணாம நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண மாட்டோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், டோனரும் ரிசீவரும் ரிலேஷனாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் அதிகமாக செலவுலாம் ஆகாது. டாக்டர், இந்த ப்ராசஸ் இது கம்ப்ளீட்லி டிரான்ஸ்பரண்டா? ஆமாம் சார், அது ரொம்ப கிளியர் சார். வேணும்னா நீங்கள் ஆன்லைன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரீசன்ட் சேஞ்சஸையும் செக் பண்ணிக்கலாம். இந்தியாவில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் டோனர்ஸ்க்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் டோனர்ஸோட எண்ணிக்கை 25,000க்கும் கம்மி தான். இந்த டேட்டாஸ் எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக தான் இருக்கு. ஓகே டாக்டர், ரீசெண்டாக நடந்த டிரான்ஸ்பிளான்ட்டோட எல்லா பேஷண்ட்டோட ஃபைலும் எனக்கு வேணும். கண்டிப்பாக சார், நான் மேனேஜ் பண்ணுறேன். தேங்க்யூ டாக்டர்.
சார் நான் டோனர்ஸ் ரிசீவர் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன், எதுவும் கிடைக்கல சார். அப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்க பேஷண்ட்டையும் செக் பண்ணிட்டேன், அவங்க சிச்சுவேஷனும் நார்மலா தான் சார் இருக்கு. ஆனா போபால்ல எனக்கு 6 பேஷண்டோட நேம் கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் நடந்திருக்கு. ஆனா லிஸ்ட்ல அப்டேட் ஆகல. இங்க பாருங்களேன். ஆனா இது ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகணும்ல? எஸ் சார். இந்த 6 பேரோட அட்ரஸும் டீடைல்ஸும் நான் வாங்கி வச்சிருக்கேன், வேணும்னா பேசி பார்க்கலாம் சார். ஓகே. காலையில 11 மணிக்கு கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயே ஆகணும். நிஹாரிகா கிடைச்சிட்டாளான்னு போலீஸ்ல கேட்டே ஆகணும். அருமான் சார் கொடுக்க வேண்டிய 1.5 லட்சம் வந்துருச்சு, எழுதிக்கோ. அம்மா மருமகளே, இன்னும் டீ வரலையாம்மா? இதோ வரேன் மாமா. இந்தாங்க மாமா. வணக்கம் அங்கிள். வணக்கம்மா. அத்தை இந்தாங்க. மாமா இன்னைக்கு டிஃபனுக்கு சாம்பார் வச்சிடவா? பண்ணுமா. காய்கறிலாம் கட் பண்ணிடு, இன்னைக்கு சாம்பார் நான் வச்சிடுறேன். சஞ்சய்க்கு அது ரொம்ப பிடிக்கும். அம்மா டீ கீழே கொட்டிக்கிச்சு, வந்து க்ளீன் பண்ணு. அதோ வரேன். சஞ்சய் பால் இந்தாங்க. அங்க வச்சுட்டு போ. ஏய் இரு, என்னது கிளாஸ் மேல யாரும் மூடி வைப்பா? உனக்கு தெரியும்ல, எனக்கு சுத்தமா இல்லனா அது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்காது. எடுத்துட்டு போ. நான் போய் வேற பால் எடுத்துட்டு வரேன். மாமா உங்களை மருந்துக்காக கூப்பிடுறாரு. அக்கா, இன்னைக்கு மாமாக்கு நீங்க மருந்து கொடுக்குறீங்களா? எதுக்கு? சோமியா எதுக்கு போகணும்? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை தானே கூப்பிட்டாங்க, நீ போ. நீதா ரைட்? உங்களோட வீடியோனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2.5 lakhs followers. வாவ். 2.5 lakhs, 3 lakhs இத்தனை பேர் என்ன ஃபாலோ பண்றாங்க. ஓகே, ஏன் விஷயம் என்னன்னா, உன்னை பத்தி சொல்லு. நீங்க இப்போ தனியா தானே தங்கியிருக்க? நோ ரிலேட்டிவ்ஸ், நோ மாம், டேட், பிரதர்ஸ் யாரும் இல்லையா? இல்ல, ஆனா எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க. கூட பிறந்தவங்க இல்ல, ஆனா அதுக்கும் மேல. நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறீங்களா? இல்ல, இப்போ அவங்க என் கூட இல்ல. என்னாச்சு? ஒண்ணா இருந்தா நல்லா தானே இருக்கும். உனக்கு வேற இப்போ யாருமே இல்ல, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ என்ன நினைக்கிறியோ அதை தாராளமா செய்யலாம். பூஷன் குமாருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஆயிருக்கு. அவருக்கு யார் கொடுத்தாங்க? என் மாமா பொண்ணு கொடுத்தாங்க. அவங்க என் அண்ணனுக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க. ஆனால் டாக்குமெண்ட்டில் ஏன் பேர் இல்லைங்கிறது எனக்கு தெரியாது சார். ஏன் கேட்குறீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா, என் தங்கச்சிக்கு என் பொண்ணு தான் கிட்னி கொடுத்தா. உங்க பொண்ணு எங்க? டார்ஜிலிங்ல இருக்கா, அங்கேயே தங்கி படிக்கிறா. எப்போ போனா? அவ போய் 1 மாசம் ஆகுது. 4 மாசமா நானும் காத்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல முடியாது,
ரொம்ப ரொம்ப பொறுத்துட்டேன். அதனால தான் சாக்ஷியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் சாக்ஷிக்கு நிஹாரிகா பற்றி எல்லா விஷயமும் தெரியும். போலீஸ்காரங்களும் அப்போ சரியாக தான் சொன்னாங்க. நிஹாரிகா இஷ்டப்பட்டு தான் எங்கேயோ போயிருக்கான்னு சொன்னாங்க. சின்ன குழந்தையிலேருந்து அவளை நான் தான் வளர்த்தேன். அவ அப்படி பண்ண மாட்டா. பாட்டி, உங்களுக்கு சின்ன வயசுல நடந்த எதுவுமே ஞாபகத்துல இல்ல. உங்களுக்கு இந்த வியாதி வந்ததுல இருந்து 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்தது கூட ஞாபகத்துல இல்ல. நீங்க டைரியை பார்த்து படிச்சிட்டு இருக்கீங்க. நான் எல்லாமே மறந்து போனாலும் நிஹாரிகா ஞாபகம் நான் செத்தாலும் போகாது. என் மனசுல அப்படியே இருக்கும். இதெல்லாம் சொல்லி அவளை என்கிட்ட இருந்து தூரமாக்க முடியாது. இங்க பாருங்க, நான் அவளை மறந்துட்டேன். நீங்களும் அவளை மறந்துருங்க. அம்மா, எங்க இருக்கீங்க? நீங்க கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அட கணேஷ், நீயா? அம்மா, இதுல பழங்க, அப்புறம் காய்கறிலாம் இருக்கு, அப்புறம் இதுல உங்க மருந்து இருக்கு. அம்மா, இது எல்லாத்துக்கும் சேர்த்து 650 ரூபா ஆச்சு. ஓகே. 700, 800, 900, 1000. நீ கேட்ட 600 ரூபாய். சரிங்கம்மா. உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வந்து குத்துறேன். ஓகேவா? சரி, நான் போயிட்டு வரேன். வரேங்கம்மா. மம்மி, நம்ம வானத்துக்கு போக முடியுமா? ஆமா கண்ணா, அங்க ஒரு பெரிய ராக்கெட் இருக்கான். அதுல உட்காந்துட்டு போலாம். அவங்கள ஆஸ்ட்ரோநாட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனா மம்மி, நீங்க தானே என்ன டாக்டர் ஆகணும்னு சொன்னீங்க. ஆனா அம்மா, இப்ப எனக்கு ஆஸ்ட்ரோநாட் ஆகணும்னு ஆசையா இருக்கு. கண்ணா, நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அது ஆகலாம். மம்மி, நீங்க என்ன ஆகணும்னு நினைச்சீங்களோ அது ஆக முடியலையா? ரீமா, நீ தனியா எப்படி போவ? ஆண்டி, நீங்க என்ன ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர்த்துருக்கீங்க. இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ணணுமே. இந்த அநாத ஆசிரமத்தை பத்தி நீ யோசிச்ச மாதிரி வேற யாரும் யோசிக்க மாட்டாங்க. இப்படி எல்லாம் நீங்க பேசாதீங்க. இந்த அநாத ஆசிரமம் என் வீடு, நீங்க எல்லாம் என் குடும்பம். நான் எதுவும் பண்ணல, காசு கொடுக்கறேன், அவ்வளவுதான். நிஜமான டேலண்ட் இங்க இருக்கிறவங்க கிட்ட இருக்கு. நீங்க சுப்ரியாவோட டிசைன்ஸ் பாத்தீங்களா? அட, அத பார்த்துதான் கிளைண்ட்ஸ் மீட்டிங்க்கு கூப்பிட்டாங்க. சரி, உன் ட்ரெயின் எத்தனை மணிக்கு? இன்னைக்கு நைட்டு 11:30. ஆனா அதுக்கு முன்னாடி ஒருத்தரை மீட் பண்ணணுமே. அந்த டைம்ல யாரை மீட் பண்ண போற? அது வந்து மீட்டிங்காக ஒருத்தரை பார்க்கணும். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். ஓகே. சரி. The number you are trying to call is currently switched off. இதுல 6 பேஷண்ட்ஸ்க்கு டோனர் கிடைச்சாச்சு. எனக்கு என்னமோ இதுல கொஞ்சம் டவுட்டா தான் தோணுச்சு. நான் ட்ராக் பண்ணி பார்த்ததும் ஒரு டோனர் நேஷனல் லெவல் ஸ்விம்மர். அதுல ஒருத்தங்க லேடி, அவங்க பிளட் குரூப் B நெகட்டிவ். முக்கியமா ஆர்கன் ரிசீவர் அவங்க பாட்டி, அவங்க பிளட் குரூப் AB பாசிட்டிவ். ரிசீவர் டோனருக்கு பிளட் குரூப் சேமா இருக்கணும். ஆமா சார், இந்த இன்வெஸ்டிகேஷன்ல எல்லாரும் போய் சொல்றாங்கன்னு தெரிய வந்திருக்கு சார். நீங்க சொன்ன டோனர்ஸ்க்கு கிட்னி கொடுக்காம போயிட்டாங்கன்னா அப்போ இவங்களுக்கு கிட்னி எங்க இருந்து கிடைச்சது? ஒருவேளை இது ஆர்கன் டிராஃபிக்கிங் கேஸா? பாசிபிள் தான் சார். அவங்கள கூட்டிட்டு வாங்க. ஏய், இந்தாடா உனக்கான 2 லட்சம். இந்த பணம் உனக்கு. இந்தா வச்சுக்க. சார், பார்கடா போலீஸ்க்கு ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சிருக்கு. வயசு 18லேருந்து 20 இருக்கும். ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, இடுப்புல கட் பண்ண ஒரு சின்ன மார்க் இருக்கு சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல 1 கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த பொண்ணோட கிட்னியை யாரோ திருடி இருக்காங்க. அங்க 6 பேருக்கு கிட்னி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. அவங்க உண்மையான டோனர்ஸ் இல்ல. இங்க கிட்னி இல்லாம ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சிருக்கு. ஒருவேளை இது இன்டர் கனெக்டடா இருக்குமா? இருக்கலாம் சார், ஆனா நம்ம கிட்ட எந்த லீடுமே இல்லையே. சார், அந்த 6 கிட்னி ரிசீவருக்கு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். அது எல்லாமே ஃபீமேல்ஸோடது சார். வாட்? எல்லாமே ஃபீமேல்ஸோடதா? எஸ் சார். இங்க பாரு,
வெளியில இருக்கிற போலீஸை இந்த கேஸை டேக் ஓவர் பண்ண சொல்லி அப்ளிகேஷன் கொடு. எஸ் சார். சுனில், எந்த பேஷண்ட்டுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளண்ட் ஆயிருக்கோ அந்த டேட்ல எத்தனை மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு எல்லாத்தையும் நீ கலெக்ட் பண்ணு. அவங்க ஃபேமிலி மூலமா அந்த பொண்ணுங்களோட பிளட் குரூப்பை தெரிஞ்சுக்கோ. ஒருவேளை அந்த பொண்ணுங்களோட பிளட் குரூப்ல இது மேட்ச் ஆயிருந்துச்சுன்னா இது எல்லாம் கனெக்டட்னு தெரிஞ்சிடும். லாஸ்ட் 1 இயர்ல எத்தனை பொண்ணுங்களோட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இருக்கோ எல்லாத்தையும் ரீஓபன் பண்ணு. ரைட் சார். சார், இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மிஸ்ஸிங் கேஸ் இருக்கு. அவங்க பேரு நிஹாரிகா ரஞ்சன். 6 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டாங்க. சார், ஏதோ விசித்திரமா நடக்குது சார். சார், ஒரு தடவை நான் போய் அவங்க ஃபேமிலியை மீட் பண்ணி பேசிட்டு வரேன். வண்டியில யாரோ வந்து என் நிஹாரிகாவை தூக்கின்னு போயிட்டாங்கம்மா. நான் பார்த்தேன். அந்த வண்டிக்கு பின்னாடி 2 கண்ணு போட்டோ இருக்கு. ஆனா அம்மா, நீங்க இந்த விஷயத்த போலீஸ் ரிப்போர்ட்ல சொல்லலையே. இந்த விஷயத்த போலீஸ்ல சொன்னீங்களா? சொன்னேனே. எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. நான் சொல்லியிருப்பேன்னு தான் நினைக்கிறேன். அது பரவாயில்லம்மா, நாங்க எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். நிஹாரிகா என்னை விட்டு அவ இஷ்டத்துக்கு போகலம்மா. என் பேத்தியே எனக்கு திருப்பி கொடுங்க. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நாங்க தேடி கண்டுபிடிக்கிறோம். சார், நான் லோக்கல் போலீஸ் கிட்ட பேசினேன் சார். இன்வெஸ்டிகேஷன் படி பார்த்தா அவ இஷ்டப்படி அவ வெளியில போன மாதிரி காமிக்குது. இன்வெஸ்டிகேஷன் ஃபைலை ஓபன் பண்ணாலே தெரிஞ்சிடும். இதுல லோக்கல் போலீஸ் அதிகமா என்கொயரி பண்ணல. நெய்பர் ஸ்டேட்மெண்ட் கூட இல்ல, ரிலேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கூட இல்ல. ஆனா நிஹாரிகா பாட்டி அந்த காரை பார்த்திருக்காங்க. ஆனா சார், நிஹாரிகாவோட பாட்டிக்கு ஞாபகம் மறதி இருக்கு சார். அவங்க எல்லாத்தையும் மறந்துடுறாங்க சார். ஆனா நிஹாரிகாவோட பிளட் குரூப்போட எந்த கிட்னி பேஷண்டோடதும் மேட்ச் ஆகவே இல்லை சார். எப்படியோ இந்த கேஸை நம்ம எடுத்ததுனால கிராஸ் செக் பண்ணியே ஆகணும். மஞ்சு, நீ ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் நெய்பர்ஸோட இன்வெஸ்டிகேட் பண்ணு. சூரஜ், உனக்கு ஏதாவது கிடைச்சதா? எஸ் சார். எனக்கு 6 பொண்ணுங்களோட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்களோட பிளட் குரூப் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பேஷண்ட்ஸோட மேட்ச் ஆகுது. அந்த டிரான்ஸ்பிளான்ட்ஸ் இந்த பொண்ணுங்க காணாம போன 2-3 நாளா நடந்திருக்கு சார். வாட்? ஓகே சார். பார்கடா போலீஸ்க்கு பாடி கிடைச்சதில்ல. அந்த பொண்ணோட பேரு வைபவி சார். அவங்க ஃபாதர் தான் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு தான் ஓடி போயிட்டான்னு முதல்ல போலீஸ் நினைச்சிருக்காங்க சார். அவளுக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? ஆமா சார், ஒரு பையன் இருந்திருக்கான். ஆனா வைபவி எப்ப காணாம போனாலோ அப்போதுல இருந்து அந்த பையனையும் காணும் சார். அந்த பையனை தேடுங்க. அந்த பொண்ணோட அப்பாவை பார்க்கணும். சார் சார், அந்த பொண்ணோட அப்பா அவமானம் தங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அண்ணா, ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துங்க அண்ணா. என்னம்மா காருக்கு நடுவில் வந்து நிக்கிற? சார், என் பேரு நிஹாரிகா. நான் போபால்ல இருக்கேன் சார். சார், பிரிஜேஸ்வரும் அவங்க குடும்பமும் சேர்ந்து 6 மாசமா அவங்க வீட்ல என்ன கட்டாயப்படுத்தி அடைச்சு வச்சிருக்காங்க சார். சார், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவர் என்ன ரேப் பண்ணிட்டாரு சார். வந்து கார்ல ஏறு, சீக்கிரம் ஏறு. போ போ. உன் ஃபேமிலியில் இருக்கிற யாருக்கிட்டையாவது நீ பேசணும்னு நினைக்கிறியா? ஆமா சார், எனக்கு ஒரு பாட்டி இருக்காங்க, ஹஸ்பண்டும் இருக்காரு. ஹலோ. வழியில் ஒரு பொண்ணு காரை நிறுத்தினா. அவள் பேர் நிஹாரிகாவான். கிட்னாப்பிங் கேஸ் மாதிரி தெரியுது. நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் மெசேஜ் பண்ணுறேன். ஓகே சார், ஐ ரியலி ஹேவ் நோ ஐடியா அபவுட் தட். ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி என்கிட்ட வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ரிலேட்டிவ் இருக்காங்க, அவங்க கிட்னியை டொனேட் பண்ணுறதா சொன்னாங்க. அதனால தான் நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன் சார். ரிலேட்டிவ் யாரு? அது எனக்கு தெரியாது சார். அந்த ரிலேட்டிவ் யாருன்னு எனக்கு தெரியலன்னா நீ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது அவங்கள பார்க்கலையா? இல்லை சார், அவங்க மெடிக்கல் பாக்ஸில் ஆர்கனை கொண்டு வந்தாங்க. அது ஏதோ
ஒரு பரபரப்பா நடந்து போச்சு சார். அதுக்கு நான் போய் சொல்றியா? பைத்தியக்கார மாதிரி இருக்கா? சொல்றா. சார் அவங்க எனக்கு 3 லட்சம் ரூபா கொடுத்தாங்க சார். அதனால தான் நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன் சார். ஆனால் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, அவங்க யார் ரிலேட்டிவ்னு சொன்னாங்களோ அவங்க தான் கிட்னியை டொனேட் பண்ணதா சொன்னாங்க. அதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாது சார். உனக்கு எதுவும் தெரியாதா? இல்லை சார். இல்லை 3 லட்சம் கொடுத்தாங்கன்னு எதுக்காக கேட்கணும்னு விட்டுட்டியா? மெடிக்கல் பாக்ஸ் எங்க? சார் வண்டி ஏன் நிறுத்துனீங்க? சார் சார் அவர்தான் பிரிஜேஸ்வர் சிங் சார். நீ எதுக்கும் பயப்படாதம்மா. வாமா. பிரிஜேஷ் சார், உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு, அதனால தான் அவன் என்கிட்ட கிடைச்சா. சொல்லப்போனால் அந்த ஏரியா என் கண்ட்ரோல்லே கிடையாது. அவளை ஏதாவது ஒன்று பண்ணுங்க சார். தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்கான்னா அடுத்தது ஏதாவது பண்ணுவா. பாட்டி பாட்டி சீக்கிரமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரமா வாங்க பாட்டி. நிஹாரிகா என்ன ஆச்சுமா? ஓ, இருட்ட பார்த்து பயந்துட்டியா? சரி வா, இங்க உட்காரு. இருட்ட பார்த்து எதுக்கு பயப்பட்டோமா? எவ்வளோ இருட்டா இருந்தாலும் சரி, மறுநாள் வெளிச்சம்ன்றது கண்டிப்பா வரும். அந்த வெளிச்சம் வந்த அப்புறம் அந்த இருட்டு ஜூ மந்திரகாலியா போயிடும். ஆனா பாட்டிமா, இருட்டுல இருக்க வரைக்கும் என்னால எதுவும் பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். நீ இருட்டுல இருக்கிற வரைக்கும் வெளிச்சம் வரும்ன்ற நம்பிக்கையோட ரிவர்ஸ் கவுண்ட் செய். 99, 98, 97, 96, 96, 95, 94. சார் இதுதான் அந்த கிளைண்டோட லிஸ்ட். ரெகுலர் பேசிஸ்ல மெடிக்கல் பாக்ஸை வாங்குறாங்க. இதுல அதிகமா ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தவங்களை தவிர மெடிக்கல் காரங்க தான் அதிகமா இருக்காங்க. இவங்களை நேரோ டவுன் பண்றது கஷ்டம். ஆமா சார். ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 7 பேர் இண்டிவிஜுவலா வந்திருக்காங்க சார். மேக்ஸிமம் ஹோம் யூஸ்க்காக ஆர் மேக்ஸ் டு மேக்ஸ் டிராவலிங்காக வாங்கியிருக்காங்க சார். இன்னும் தோராயமா ஒரு 8 பேரை எங்களால் ட்ராக் பண்ண முடியல சார். சார், நான் அந்த நிஹாரிகா கேஸை தான் படிச்சிட்டு இருக்கேன் சார். ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஒருவேளை அவ இஷ்டத்துக்கு வெளியே போயிருந்தான்னா அவளோட மொபைலை வேணும்னே வீட்டில் வச்சுட்டு வெளியே போயிருக்கான்னு நினைக்கலாம் சார் நம்ம. ஆனா அவ வெளியில போகும்போது அவ பர்ஸோ இல்லைன்னா ட்ரெஸ்ஸோ கூட எடுத்துட்டு போகல சார் அவ. அப்புறம் வீட்டில் இன்னும் ஜுவல்லரி கூட இருக்கு. அப்புறம் அவ கோல்ட் பேங்கிள்ஸ், கோல்ட் செயின் தான் போட்டிருந்தா. அந்த கோல்ட் செயின்ல அவங்க அப்பாவோட ரிங் மட்டும் தான் இருக்கு சார். பாய் ஃப்ரெண்ட் இல்ல எக்ஸ் யாராவது இருக்காங்களா? ஃப்ரெண்ட் பிரவீன் குமார். ஆனா அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் வீட்டில் தான் சார் இருக்கான். ஐ மீன் சார், அவன் காணாம போகல சார். அவளுக்கு ஏதோ ஆன மாதிரி எந்த ஆதாரமும் கிடைக்கவே இல்லை. ஆனா அவ ஓடி போயிட்டான்னு சொல்றாங்க. அதுக்கு கூட எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. ஒருவேளை இந்த கேஸ்ல கிரைம் இருக்குன்னா அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு மறுபடியும் செக் பண்ணலாம். அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேளு. ஐ நோ 6 மாசம் ஆனாலும் யாராவது ஏதாவது ஞாபகம் வச்சிருப்பாங்கல்ல. ஓகே சார். ஒருவேளை கிரைம் நடந்ததுன்னு வச்சுக்கலாமே. நிஹாரிகாவுக்கு பிரச்சனை பண்ணவங்க யாரா இருப்பாங்க? டீ சாப்பிடுங்க. அம்மா, தூங்கிட்டு இருக்கீங்களா? அம்மா, அட யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? அட எப்படி ஆயிடுச்சே. அம்மா, அம்மா, யாராவது இருந்தா வாங்க. இங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இங்க பாருங்கம்மா, இந்த மாத்திரையை நீங்க காலையில மட்டும் தான் போடணும். இது சாயந்தரத்துக்கு 2 டேப்லெட்டும். மறந்துடாதீங்க. நான் மறுபடியும் வந்து பார்க்குறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க, சரிங்களா? நான் வரேம்மா.
அவங்களுக்கு அல்சைமர் இருக்கு, சுகர் இருக்கு, பிபியும் இருக்கு. பாடி ரொம்ப வீக்கா இருக்கு. அவங்களோட நிலைமையை பார்க்கும்போது அவங்க ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்கள ஐசியூவில் அட்மிட் பண்ணணும். ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்களா? ஃபார்மில் சைன் பண்ணணும். சார் அவங்களுக்குன்னு இருக்கிறது நான் மட்டும்தான். சரி வாங்க. சார் உனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும்ல, இந்தா சாக்லேட் வாங்கிக்கோ. வெளியில மெயின் ரோட்ல உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. கூச்சப்படாத, வாங்கிக்கோ கண்ணா. சரி கண்ணா, உன் பேர் என்னன்னு சொல்லு. ஷுப். பாரு ஷூப், இந்தா இது கூட உனக்கு தான், வாங்கிக்கோ. சரிடா கண்ணா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நிஹாரிகா அக்கா உன்கிட்ட கூப்பிட சொல்லி சொன்ன அந்த அங்கிளோட முகம் ஞாபகம் இருக்கா? இங்க பாரு கண்ணா, நீ பயப்படாத, தைரியமா சொல்லு. டேய் தம்பி, கொஞ்சம் இங்க வா. உனக்கு நிஹாரிகாவை தெரியுமா? இந்த இது உனக்கு தான். நிஹாரிகா கிட்ட போய் சொல்லு, மெயின் ரோட்ல உனக்காக ஒருத்தர் வெயிட் பண்றாங்க. சரி இப்பயே கூப்பிடுறேன். இங்க பாரு கண்ணா, அந்த அங்கிளை இப்போ பார்த்தேன்னா அடையாளம் சொல்லுவியா? அந்த அங்கிளுக்கு மீசை இருந்துச்சு. பாரு கண்ணா, அந்த மீசை வச்ச அங்கிளை பத்தி இன்னும் ஏதாவது சொல்ல முடியுமா? சரியா ஞாபகம் இல்லை. சரி பரவாயில்ல, விடு. கடந்த 6 மாசமா எந்தெந்த கிட்னாப்பிங் கேங்க்கு ஆக்டிவா இருக்காங்களோ அவங்களுக்கு தூக்கிடுவாங்க. சார் இதை பார்த்தா ரேண்டம் கிட்னாப் மாதிரி இல்லை, கான்ட்ராக்ட் மாதிரி இருக்கு சார். ஸ்பெஷலா நிஹாரிகாவை டார்கெட் பண்ணிருக்காங்க. அதுலயும் அவ அத்தை வீட்டுல இல்லாதப்போ, அவ வீட்டுல தனியா இருக்கும்போது அந்த நேரத்துல கிட்னாப் பண்ணிருக்காங்க. ஆனா சார் நிஹாரிகா கூட கனெக்ட் ஆனவங்க எல்லார்கிட்டயும் நான் ஏற்கனவே பேசிட்டேனே சார். எனக்கு எங்கேயும் எந்த ப்ராப்ளமும் தெரியல. கிட்னி ராக்கெட்ல என்ன நிலவரம்? இப்போ உன்னை இங்கேருந்து வெளியே போக விட மாட்டாங்க. அக்கா தயவு செஞ்சு இதை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ்க்கா, யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. விடு, நீ மறுபடியும் வெளியே போக நினைக்கிறேன்னு அவங்க கிட்ட போய் சொல்றேன். நீங்க இந்த டோரை வெளியில இருந்து மட்டும் லாக் பண்ணிடாதீங்க, மத்ததெல்லாம் நானே பாத்துக்கிறேன். போடி. அக்கா 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 ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை கதவை திறங்கக்கா ப்ளீஸ் அக்கா. அக்கா இவன் பிவி ஃபார்மா கிட்ட இருந்து மெடிக்கல் கிட் வாங்குவான். ஒவ்வொரு வாட்டியும் வாங்கும் போதும் பணம் எக்ஸ்ட்ராவா கொடுப்பான். எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்து இவன் மேல கொஞ்சம் என்கொயரியும் பண்ண சார். இது ஹிஸ்ட்ரி ஷீட், மர்டர், கிட்னாப்பிங் எல்லாமே இருக்கு. 3 years ஜெயில கூட இருந்திருக்கான். அவன் லொகேஷனை கண்டுபிடிச்சாச்சா? சார் இவன் ரகுவர் கேங்ல ஜாயின் பண்ணியிருக்கான்னு தெரிய வந்திருக்கு. அவங்க வெளியெல்லாம் சுத்த மாட்டாங்க சார். இப்போதைக்கு கார்வா கார்டில் அவங்க இருக்காங்க. மூவ், டீமை ரெடி பண்ணுங்க, குயிக்.